தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கங்கள் குறித்த பாடங்கள் தவிர்க்கப்பட்டு திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்கள் இடம்பெற செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை பந்தயசாலை அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் புதிய பாரதத்தின் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் 2 நாள் தேசிய கருத்தரங்கை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாதான் உலகின் தலைசிறந்த நாடாக இருந்ததாகவும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாடு விடுதலை பெற்ற பிறகும் காலனி நாடுகளின் ஆதிக்கம் அனைத்து துறைகளிலும் இருந்துள்ளதாகவும் குறிப்பாக கல்வித்துறையில் இன்னும் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கங்கள் குறித்த பாடங்கள் தவிர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் குறித்த மிகைப்படுத்துதலும் திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்களும் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருவதாக குறிப்பிட்ட அவர் இன்றைய சூழலில் கல்வி அமைப்பை சீரமைப்பதற்கு மார்க்சிய சிந்தனை உட்பட பல்வேறு சிந்தனைகள் தடையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.